ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாஸ்தா செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் அதுக்கு பாஸ்தா 3 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். 3 பாக்கெட்டு. இதை நம்ம என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இதுக்கு பட்டர், சீஸ், இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, மிளகுத்தூள், அது சில்லி ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே தான் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், பாலை சூட பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி சூடு ஏறினதும் கொதித்ததும் இதில் பாஸ்தாவை 3 பாக்கெட்டை போட்டு லைட்டாக உப்பு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விடுங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வந்துடும். இது நம்ம வெந்தோடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போதும், இந்தளவுக்கு இது வெந்ததே போதும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறது. இப்போ அடுத்து நம்ம இதுக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கடாய் வச்சு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா விருகின உடனேயே பாருங்கள், பட்டர் நல்லா உருகினதும் நம்ம வச்சுருக்க காய்கறியை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இதுக்கு வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவும் போட வேணாம். குழந்தைங்க சாப்பிட்றது தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சாவே சூப்பராக இருக்கும். பட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இதில் காயை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பாஸ்தாலேயே வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் உப்பு ஆட் பண்ணால் போதும். நல்லா வதக்கி எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் போட்டிருந்தேன், எவ்வளோண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக தான் செய்கிறோம், போதும். போட்டு இதையும் நல்லா இந்த பட்டரில் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் பால் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம், ஒயிட் க்ரீம். இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டே. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு எடுத்திங்கனாவே கட்டி இல்லாமல் வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் எடுத்தாச்சு. இதுதான் ஒயிட் க்ரீம். இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் பாஸ்தா. நம்ம காரத்துக்கு இதில் பெப்பரும் சில்லி ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் போடுறோம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தா, காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் காயை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பாஸ்தாவையும் அதிலேயே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு சிம்லேயே வச்சு கிண்டுங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இதில் இப்போ நம்ம மேலே சில்லி ஃப்ளெக்ஸ் தூவி மிளகுத்தூளும் தூவிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸ் 2மே போட்டேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கிண்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒயிட் பாஸ்தா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.